ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் பேட்டர் வச்சு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சிம்பிளாக செய்கிறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பணியாரக்கல் கிஃப்டாக வந்தது நம்ம துணி கடையில். சரி, அதையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே நான் இன்றைக்கி பணியாரம் செஞ்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 காஞ்ச மிளகா நான் விதையோடு எடுத்துருக்கேன். நீங்கள் விதை இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்குன்றதுக்காக நான் விதையோடு எடுத்துருக்கேன். நான் ஒரு 5 காஞ்ச மிளகா சும்மா ஒரு 4-5 கிள்ளி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது பணியாரக்கல். இது கூடவே எனக்கு ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரப் மாதிரி, நான்ஸ்டிக்குன்றதுனால பிளாஸ்டிக் ஸ்க்ரப் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பணியாரம் ஃப்ளிப் பண்ணி விடுவோம் இல்லையா, இந்த உடன் ஒரு நீடில் மாதிரி, அதையுமே கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா இதில் என்ன மைனஸ் பார்த்திங்கன்னா, இண்டக்ஷன் கிடையாது. நம்ம வெறும் அடுப்பில் மட்டும்தான் வைக்க முடியும். இண்டக்ஷன் பேஸ் கிடையாது. ஆனால் சூப்பராக இருந்தது. ஸோ இதை வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பணியாரம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சது. இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உளுத்தம்பருப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கடலைப்பருப்பு பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஃபைனாக சாப் பண்ண வெங்காயமும் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் தேங்காய் போட்டு துருவி ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் வெறும் இந்த தாளிப்பு மட்டும் தோசை பேட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேற்று வாங்கின தோசை பேட்டர் கொஞ்சம் புளிப்பாயிடுச்சு. இந்த மாதிரி புளிப்பான பேட்டரில் நீங்கள் இந்த மாதிரி தாளித்து பணியாரம் சுட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தோசையை சாப்பிட்றதுக்கு பதில் அது மட்டும் இல்லாமல் அந்த மாவுமே வேஸ்ட் ஆகாது. ஓரளவுக்கு ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் வெளியில் விட்டுட்டிங்க, லைட்டாக புளிச்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த பணியாரக்கல் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கீ வேணும்னாலும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குழியிலையும் நான் இந்த பேட்டரை ஊற்றி எடுத்துக்கிறேன். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி அந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம தட்டு இதில் கொடுத்துருந்தாங்க, போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ஓரளவுக்கு ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக வரும். அந்த டைமில் நம்ம அந்த உடன் இது கொடுத்துருக்காங்களே நீடில் மாதிரி, அதை வச்சு எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இது நான்ஸ்டிக்குன்றதுனால நமக்கு ஈஸியாகவே இந்த பணியாரம் ஆகிடும். ஆக்சுவலாக ஒரிஜினல் பணியாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாகவே நம்ம பேட்டர் அரைக்கணும். அது நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் வீடியோவாக போடுறேன். எலாபரேட்டடாக என்னென்ன பக்குவத்தில் என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு அரைக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் இருக்க தோசை பேட்டர் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோ ஒரு டிஃபன் ரெசிபியோ நம்ம செய்கிறதுக்காக இது எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில டைம் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆகிடும். அதில் தோசை ஊற்றினாலும் நல்லா இருக்காது, இட்லி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கே கொஞ்சம் மாவு புளிப்பாக இருந்தாலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லா சைடுமே திருப்பி விட்டுட்டு திருப்பியுமா தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு வேக விடலாம். நல்லா 2 சைடுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. வெந்ததும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா கார சட்னி, அப்புறமா தேங்காய் உடச்சக்கல்ல போட்டு சட்னி, அதுக்கப்புறமா சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் இருந்ததுனால சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விளாக்ஸும் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.